Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. சபாநாயகரை நீக்க முயற்சிப்பது ஜனநாயகத்தின் பாதுகாவலரை அவமதிக்கும் செயல் என மத்திய அமைச்சர் அமித்ஷா சாடியுள்ளார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை பதவியிலிருந்து நீக்க கோரி எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் தோற்கடிக்கப்பட்டது. இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, 4 தசாப்தங்களுக்கு பின் சபாநாயகருக்கு எதிராக இத்தகைய தீர்மானத்தை கொண்டு வந்தது இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கே துரதிருஷ்டவசமானது என குறிப்பிட்டார். சபாநாயகரின் முடிவுகளில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அவரது நடுநிலைமையை கேள்விக்குள்ளாக்குவது முறையல்ல என கூறிய அமித்ஷா, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகை பதிவு 66% இருக்க வேண்டும், ஆனால் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் வருகை பதிவு வெறும் 51% மட்டுமே உள்ளதாக சாடினார். மேலும் தனக்கு பேச அனுமதி மறுக்கப்படுவதாக கூறும் ராகுல் காந்தி முக்கியமான விவாதங்கள் நடக்கும் போது வெளிநாடுகளில் இருக்கிறார் என்றும் விமர்சித்தார். காங்கிரஸ் கட்சி இதுவரை 175 மணி நேரத்திற்கும் மேலாக அவையில் பேசியிருப்பதாக குறிப்பிட்ட அமித்ஷா, காங்கிரஸ் உறுப்பினர்கள் எந்த சபாநாயகர் தடுத்தார் என்று கேள்வி எழுப்பினார். பிரதமர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர சாதாரண பெரும்பான்மை போதும், ஆனால் சபாநாயகரை நீக்க சிறப்பு பெரும்பான்மை தேவை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், சபாநாயகரை நீக்க முயற்சிப்பது ஜனநாயகத்தின் பாதுகாவலரை அவமதிப்பதாகும் என்றார். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் இவ்வளவு பொறுப்பற்ற ஒரு எதிர்க்கட்சியை நாடு பார்த்ததில்லை எனவும், விதிகளை மீறி அவையை ஒரு சந்தை போல மாற்ற எதிர்க்கட்சிகள் முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.